அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் நிறைய ஹதீஸுங்க இஸ்லாமிய வரலாறு நம்ம பாட்டாக தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 5 நிமிடம் மதர்சா 48வது பாகம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரேல் கோத்திரத்தில் கௌரவமான ஒரு குடும்பத்தில் இம்ரான் என்பவருக்கு மகளாக பிறந்தார்கள். புனித குர்ஆனில் 12 இடங்களில் இவர்களின் பெயர் வந்துள்ளன. மேலும் இவர்களின் தந்தை இம்ரான் பைத்துல் முகத்தஸின் இமாமாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமுள்ளவராக திகழ்ந்தார்கள். அன்றைய பெண்கள் அனைவரையும் விடவும் இவர்களுக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருந்தான். இவர்கள் பிறந்ததும் இவர்களின் தாயார் தமது நேர்ச்சியின்படி தமது சகோதரரின் கணவரான ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பில் பைத்துல் முகத்தஸின் வழிபடுவதற்காக நேர்ந்து ஒப்படைத்து விட்டார். அங்கு அவர்களின் வணக்கத்திற்காக உயரமான இடத்தில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. எப்போதும் இறை வணக்கத்திலேயே ஈடுபட்டு இருந்தார்கள். அல்லாஹு தாலா உயர்தரமான பழங்களை சீசன் இல்லாத காலங்களில் மறைமுகமாக அவர்களுக்கு வழங்கினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவமடைந்தவுடன் மலக்குகளின் மூலம் உமக்கு ஒரு ஆண் குழந்தை அருளப்படும். அவர் ஈசா என பெயர் பெற்றிருப்பார். அவர் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருப்பார். மேலும் மழலை பருவத்திலேயே மக்களிடம் பேசுவார். நீ கற்பு நெறி தவறாத உத்தமி என்று அவர் சாட்சி அளிப்பார் என்ற செய்தியை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ்வின் ஆற்றல். சிறுநீரகத்தின் கிட்னி முக்கியத்துவம். மனிதனின் இரத்தத்தில் ஒவ்வொரு நொடியும் நச்சுத்தன்மை பெருவாரியாக உற்பத்தியாகிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நச்சுத்தன்மை சிறுநீர் வழியாக வெளியேற்றி தூய இரத்தத்தை உடலுக்கு வழங்கும் பணியை சிறுநீரகம் செய்கிறது. இது போன்று 24 மணி நேரமும் செயல்பட்டு மனித உடலை பாதுகாக்கின்றது. ஒருவேளை இந்த சிறுநீரகம் செயல்பாடு நின்றுவிட்டால் எவ்வளவு தான் பணத்தை செலவு செய்து அதிநவீன கருவியை பொருத்தினாலும் அது இயற்கைக்கு ஈடாகாது. இவ்வாறான சிறுநீரகத்தை நாம் பெற்றிருப்பது ஒப்பில்லா அல்லாஹ்வின் ஆற்றலே. ஒரு சுன்னத்தை பற்றி. வாசலில் ஓரம் நின்று சலாம் சொல்லுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய வீட்டுக்கு சென்றால் வாசலுக்கு நேராக நிற்காமல் வலதுபுறமோ இடதுபுறமோ ஒதுங்கி நிற்பார்கள். அங்கு இருந்தபடி அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறுவார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. திக்ர் செய்தல். எவர் காலையிலும் மாலையிலும் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமாக இருப்பினும் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. மஹர் செலுத்துதல். மஹர் தருவதாக கூறி ஒரு பெண்ணை மணமுடித்த பிறகு அந்த மஹரை தராமல் இருந்தவர் விபச்சாரம் புரிந்தவர் ஆவார். அதேபோல் கடன் வாங்கி ஒருவர் அதை திருப்பி தருகின்ற எண்ணம் இல்லை எனால் அவர் திருடியவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி. செல்வத்தின் ஆசை. ஒரு காலம் வரும் அன்று தமது செல்வத்திலிருந்து ஜகாத் கொடுப்பது மக்களுக்கு மிக கடினமாக தோன்றும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி. பயபக்தியாளர்களுக்கு வெகுமதி. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சி பேணுதலாக வாழ்கின்றார்களோ அவர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி வெற்றியடைய செய்கின்றான். அவர்களை யாதொரு தீங்கும் தொடாது. அவர்கள் துக்கமடையவும் மாட்டார்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், யாதொரு ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கி கொண்டால் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் திருப்பி விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிக சிறந்ததாகவும் அழகான முடிவாகவும் இருக்கும்.